சற்று முன் வெளியான தகவல். சிலிண்டர் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. அது சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. பெட்ரோல், டீசல் மீதானங்களால் வரியை மத்திய அரசு ரூபாய் 2 உயர்த்திய நிலையில், தற்போது வீட்டு உபயோகத்துக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 50 உயர்த்தப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது. தற்போது உயர்த்தப்பட்டுள்ள இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி செய்தியாளர்களிடம் கூறியதாவது: வீட்டு உபயோகத்துக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 50 உயர்த்தப்படுகிறது. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் தற்போது ரூபாய் 500க்கு விற்பனை செய்யப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 550க்கு விற்பனை செய்யப்படும். இதர வகை சிலிண்டர் விலை ரூபாய் 803 இருந்து ரூபாய் 853க்கு விற்பனை செய்யப்படும். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தவில்லை. இதனால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு ரூபாய் 43,000 கோடியை ஈடுகிட்டும் வகையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இவ்வாறு மத்திய அமைச்சர் தெரிவித்தார். தற்போது சந்தையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 868.50 உயர்ந்துள்ளது. முன்னதாக மத்திய அரசு பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை ரூபாய் 2 உயர்த்தியது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பெருமளவு வீழ்ச்சி அடைந்த நிலையில் பெட்ரோல், டீசல் விலையை மத்திய அரசு குறைக்கும் என பொதுமக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை உயர்த்திய கையோடு தற்போது வீட்டு உபயோக சிலிண்டர் விலையையும் மத்திய அரசு அதிரடியாக உயர்த்தி அறிவித்துள்ளது. சாமானிய மக்களுக்கு பேரிடியாகிவிட்டது. சிலிண்டர் விலை உயர்வை திருப்பப் பெறுக. அதாவது மத்திய அரசின் சிலிண்டர் விலை உயர்வுக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செல்வ பெருந்தகை கூறுகையில், மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த 2014ஆம் ஆண்டு முதல் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் 410 ரூபாயிலிருந்து தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போய் தற்போது ரூபாய் 820 என்ற அளவில் உயர்ந்துள்ளது. தினசரி பயன்படுத்தும் அத்தியாவசிய தேவையான கேஸ் சிலிண்டர் விலையை ரூபாய் 50 என்ற அளவில் உயர்த்தி அடித்தட்டு மக்களின் தலையில் இடியை இறக்கியுள்ளது ஒன்றிய பாஜக அரசு. மேலும் வாழ்வாதாரம் இழந்த தவித்து வரும் ஏழை எளிய மக்களின் துயரத்தை கண்டுகொள்வதே இல்லை. நாடு முழுவதும் வேலையில்லா திண்டாட்டம், அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்து வரும் சூழலில் கேஸ் சிலிண்டர் விலையையும் ஒன்றிய பாஜக அரசு உயர்த்தியுள்ளதை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றார். அது மட்டுமில்லாமல் மத்திய பாஜக அரசின் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் ஏதாவது வரை காத்திராமல் இந்த விலை உயர்வை உடனே திரும்ப பெற வேண்டும் என்றும் மத்திய அரசை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை ரூபாய் 50 உயர்த்தி பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அறிக்கை: நாட்டு மக்களின் வீட்டுகளில் அடுப்பு
ஏறிய வேண்டுமா அல்லது அவர்களது வயிறு எரிய வேணுமா? உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருந்தாலோ போதும் என்பது சாடிஸ் பிஜேபி அரசுக்கு மிகவும் பொருந்தும். உலக அளவில் க்ரூட் ஆயில் விலை சரிந்த நிலையில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காவிட்டாலும் பரவாயில்லை, விலையை ஏற்றாதீர்கள் என கெஞ்சும் பரிதாப நிலைக்கு நாட்டு மக்களை தள்ளிவிட்டதாகளோ வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு அமைந்திருக்கிறது. மக்களே அடாவடியாக விலையை உயர்த்திவிட்டு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அதில் சிறு பகுதியை குறைத்து நாடகம் ஆடுவது பாஜகவின் வழக்கமாகிவிட்டது. இந்த நாடகத்தை பார்த்து பார்த்து நமக்கு பழக்கமாகிவிட்டது. மத்திய பிஜேபி அரசே, தேர்தல் ஏதாவது வரும் வரை காத்திராமல் இந்த விலை உயர்வை உடனே திரும்ப பெறுக. இவ்வாறு அவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாஜக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளதாவது: தமிழ்நாடு உள்பட நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை சிலிண்டருக்கு ரூபாய் 50 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனால் சென்னையில் ஒரு சிலிண்டரின் விலை ரூபாய் 818.50 இருந்து ரூபாய் 868.50 அதிகரித்திருக்கிறது. இது ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஆகும். சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டதாக மத்திய அரசால் கூறப்படும் காரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை ஆகும். உலக சந்தையில் கச்சா எண்ணெயில் விலை $60 என்ற அளவில் குறைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி எண்ணெய் நிறுவனங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட இழப்பு ஈடு செய்யப்பட்டு விட்டதால் பெட்ரோல் டீசல் விலைகள் விரைவில் குறைக்கக்கூடும் என்றும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆனால் அதற்கு மாறாக சமையல் எரிவாயு விலை ரூபாய் 50 உயர்த்தப்பட்டிருப்பது நியாயமில்லை. அதேபோல் கச்சா எண்ணெய் விலை குறைவால் பெட்ரோல் டீசல் விலையில் லாபம் எண்ணெய் நிறுவனங்களுக்கு அதிகரித்துள்ள நிலையில் அதை நுகர்வோருக்கு வழங்காமல் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு ரூபாய் 2 உயர்த்தியதன் மூலம் மத்திய அரசே அதை எடுத்துக்கொண்டதும் தவறு ஆகும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.